பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படித்து வருகிறோம். particularly about the baptism in the Holy Spirit. அதிலும் குறிப்பாக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து படித்து வருகிறோம். We have now been talking about the various other manifestations that accompany the baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தோடு கூட காணப்படுகிற பல்வேறு காரியங்களை குறித்து இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிறோம். We already saw some time ago how that speaking in tongues is the initial evidence and manifestation. ஏற்கனவே நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறும்போது அந்நிய பாஷையில பேசுவது ஆரம்ப அறிகுறியாய் அடையாளமாய் இருக்கிறது என்று. But I think we need to look at these other manifestations that accompany the baptism in the Holy Spirit also. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தோடு கூட காணப்படுகிற மற்ற அடையாளங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Last week we looked at two of them. கடந்த வாரம் இரண்டு காரியங்களை நாம் கண்டோம். First of all, an extraordinary sense of God's presence. முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு அசாதாரணமான ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறது என்று பார்த்தோம். This is a very distinct experience of people who have been baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிற மக்களுடைய ஒரு விசேஷித்தமான ஒரு அனுபவமாய் இது காணப்படுகிறது. Not just a sense of God's presence, but an extraordinary sense of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு அல்ல, மாறாக ஒரு அசாதாரணமான ஒரு உணர்வு என்று சொல்லலாம். It's the same thing but on a different level with a greater intensity. அந்த உணர்வை நாம் மிக அதிகமாக மிக தீவிரமாக உணர்கிறவர்களாக இருக்கிறோம். As children of God, we always feel God's presence. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிரசன்னத்தை எப்போதும் உணர்கிறோம். But in the baptism in the Holy Spirit, there is an extraordinary, unusual sense of God's presence. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அசாதாரணமான விதத்திலே, வழக்கத்துக்கு மாறான விதத்திலே நாம் உணர்கிறோம். Then we talked about an extraordinary assurance that takes place in our hearts. அதன் பிறகு நம்முடைய உள்ளங்களிலே உண்டாகிற அசாதாரணமான ஒரு நிச்சயத்தை குறித்து நாம் பார்த்தோம். That we are the children of God and that God is our Father. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார் என்றும் என்ற நிச்சயம். That also is the level that is different in the baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறும்போது அந்த நிச்சயம் கூட அதிகமாய் அளவுக்கு அதிகமாய் இருக்கிறது. அந்த அளவு வித்தியாசப்படுகிறது. The level is different. அந்த அளவு வித்தியாசப்படுகிறது. When we are born again, already because we are born of God, just like a natural child has this cry of crying out to the father and mother. இயற்கையாய் பிறக்கும்போது எப்படி ஒரு பிள்ளை இயற்கையாகவே தாயின் தகப்பனை நோக்கி கூப்பிடுது, அதுபோல மறுபடியும் பிறக்கும்போது நாம் தேவனை கூப்பிடுகிறோம். We also have this cry, Abba Father. அப்பா பிதாவே என்ற கதறல் நமக்கும் இருக்கிறது. The Bible says that. வேதம் அதை சொல்லுகிறது. Everyone born of God has that cry because they know that God is the heavenly Father. தேவனால் பிறந்த ஒவ்வொருவரும் அப்படி கூப்பிடுகிறார்கள், ஏனென்றால் தேவன் தான் பரலோக தகப்பன் என்று அவர்களுக்கு தெரிகிறது. If you ask them if they have any assurance that they are God's children, they will say yes. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வார்கள். But at the baptism in the Holy Spirit, this assurance is with the greater intensity. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறும்போது இந்த நிச்சயம் அதிகமான அளவிலே உண்டாகிறது. On a greater level. அதிகமான அளவிலே காணப்படுகிறது. Because we talked about 3 levels of assurance. ஏனென்றால் இந்த நிச்சயம் எப்படி 3 அளவுகளிலே இருக்கிறது என்று பார்த்தோம். One is the assurance that comes from God's word that we are children of God. ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு உண்டாகிற நிச்சயம். We know that we are the children of God. The Bible says so. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கே தெரியும், வேதமும் அப்படி சொல்லுகிறது. Bible says we are born of God. நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Calls us the sons and daughters of God. நாம் தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிறோம். So we know from the Bible. ஆகவே வேதத்திலிருந்து நமக்கு தெரியும். So if you ask me, I'll say yes, I have assurance from the Bible. I have it. ஆகவே என்ன கேட்டா நான் சொல்ல வேதத்திலிருந்து அந்த நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று. But our second level of assurance is the way what we see in us. ஆனால் இந்த நிச்சயத்திலே இரண்டாவது அளவு நம்மிலே நாம் காண்கிற காரியம். Various tests that we can apply to ourselves. அதாவது நமக்கு நாமே பல்வேறு சோதனைகள் பரிசோதனை செய்வதன் மூலமா அதை கண்டுபிடிக்கலாம். Is the love of God in us? தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தா? Is there love for the brethren? சகோதரர் மீது அன்பு இருக்கிறதா? Is the spirit of God in us? தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? Do we do the works of God? தேவனுடைய கிரியைகளை நாம் செய்கிறோமா? Do we have a desire for God's word? தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை இருக்கிறதா? Do we long for God and fellowship with God? தேவன் மேல் ஒரு அன்பு தாகம் இருக்கிறதா? ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? When you sin, is there a great remorse and a sense of estrangement from God? பாவம் செய்யும்போது மிகப்பெரிய துக்கம் உண்டாகி தேவனை விட்டு நான் விலகி இருக்கிறேனே என்ற ஒரு உணர்வு உண்டாயிருக்கிறதா? That means you are a child of God. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அர்த்தம்.
These are various tests that you can apply to yourself to see whether you are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைதானா என்பதை இப்படிப்பட்ட பல்வேறு சோதனையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். This is the second level. இது இரண்டாவது அளவு. First level is the word. முதலாவது வசனம். Second level is to know what's happening inside of you, the various tests. இரண்டாவது அளவு என்ன? உங்களுக்குள்ளே நடக்கிற பல்வேறு காரியங்களை சோதித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். But these two things depend a lot on us. இந்த ரெண்டு காரியங்களும் நம்மை அதிகமாய் சார்ந்திருக்கிறது. You got to know the word. முதலாவது நாம் வசனத்தை அறிந்திருக்க To have வேண்டும். the first level of assurance. முதல் நிலை அளவு நமக்கு தெரிய வேண்டும். There are a lot of people who are born again that don't have the assurance because they don't know from the word. மறுபடியும் பிறந்த நிறைய பேருக்கு அந்த நிச்சயம் இல்லை, ஏனென்றால் வசனம் அவளுக்கு தெரியவில்லை. So you got to play your part to learn the word. ஆகவே வசனத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும். Believe the word. வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். Right? சரியா? And for the second level also you got to do some work because you got to discern what's happening within you. இரண்டாவது அளவுக்கு நீங்கள் சில காரியங்களை செய்தாக வேண்டும், ஏனென்றால் உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தான் நிதானிக்க வேண்டும். But the third level, I believe the greatest level of assurance is something that is beyond yourself. You don't have to do anything. The Holy Spirit bears witness within ourselves that we are the sons of God. ஆனால் மூன்றாவது அளவு நிச்சயம் இருக்கிறதே, அது நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடியதல்ல, மாறாக உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைதான் என்கிற சாட்சியை உங்களுக்குள்ளே கொடுக்கிறார். It is not what you learn from the word. இது வசனத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒன்றல்ல. It is not the tests that you apply to yourself. அல்லது நீங்கள் உங்களையே பரிசோதிக்கிறீர்களே, அதுவும் அல்ல. But it is the Holy Spirit himself poured out upon you, bearing witness in an extraordinary manner that God is your father and he loves you and you are his son. மாறாக உங்கள் மீது பொழிந்தருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர்தாமே அசாதாரணமான விதத்திலே தேவனுடைய தகப்பன் என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அந்த நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். So we looked at these two things. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்த்தோம். Extraordinary sense of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து அசாதாரணமான ஒரு உணர்வு இருக்கு. And extraordinary assurance of God's love. பிறகு தேவனுடைய அன்பை குறித்த ஒரு அசாதாரணமான நிச்சயம் இருக்கும். Now we look at the third one. இப்போது மூன்றாவதை பார்ப்போம். The third one is called joy. மூன்றாவது மகிழ்ச்சி. You see, joy and gladness. மகிழ்ச்சி, சந்தோஷம். The book of Acts is full of people who are filled with the Holy Spirit, and one of the greatest signs of their being filled with the Spirit is the extraordinary joy that is there in them. நடபலிகள் புத்தகத்திலே மக்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார்கள் என்று நிறைய தடவை வாசிக்கிறோம். அப்படி நிறைந்தவருடைய தன்மைகளை பார்க்கும்போது அவர்கள் மகிழ்ச்சினாலே, அசாதாரணமான மகிழ்ச்சி, சந்தோஷத்தினாலே நிறைந்திருந்தார்கள் என்பதையும் காண்கிறோம். They were characterized by this unusual, extraordinary, indescribable joy. இந்த வழக்கத்துக்கு மாறான அசாதாரணமான சொல்லி முடியாத மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. Let's go to some scriptures. சில வசனங்களை கவனிப்போம். I want to show you from what Paul said and from what Peter said and from what Jesus said. And from what John said. பவுல் சொன்னதிலிருந்து, பேதுரு சொன்னதிலிருந்து, யோவான் சொன்னதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Because we want to show you that this is the teaching of the New Testament. ஏனென்றால் இது புதிய ஏற்பாட்டின் போதனை என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். This is not some experience of some crazy people somewhere, some isolated groups somewhere. இந்த அனுபவம் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்ட மக்களின் அனுபவமோ அல்லது சில கிறுக்கு பிடித்த ஆட்களுடைய அனுபவமோ அல்ல. This is the characteristic of the New Testament Christians. இந்த குணாதிசயம், இந்த தன்மை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களின் குணாதிசயமா இருக்கிறது. In the New Testament it is spoken of in such a way, joy is spoken of in such a way that these New Testament preachers like Paul, Peter and John expect people to exhibit this extraordinary joy because they have the Holy Spirit. They are filled with the Holy Spirit. புதிய ஏற்பாட்டில் இந்த மகிழ்ச்சி அந்த அளவு காணப்படுகிறது. பேதுரு, யோவான், பவுல் போன்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவருடைய தன்மையாய் இருக்கிறபடினாலே விசுவாசிகளை பார்த்து இவற்றை வெளிப்படுத்துங்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். This is talked about as the normal characteristics of spirit filled people. ஆவியால் நிரம்பிய மக்களுடைய வழக்கமான ஒரு குணாதிசயமாய் இது காணப்படுகிறது. I must say that because some people, whenever it comes to things like this, say, well, it is for some special people, some groups believe in that, some people do இதை that. ஏன் நான் சொல்றேன்னா, இதை பற்றி பேசும்போது சில என்ன சொல்லுகிறார்கள், இது ஏதோ சில விசேஷமான ஆட்களுக்கு, அது ஒரு கூட்ட மக்களுக்கு தான் இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். And when we talk about great men and women like John Wesley and others who have experienced something like this, they always say, well, they are great men, God was special to them. பிறகு ஜான் வெஸ்லி போன்ற மிகப்பெரிய மனிதர்கள்
அப்போஸ்தலரை சுட்டி காட்டி பேசும்போது என்ன சொல்றாங்க, அவங்களாம் மிகப்பெரிய ஆட்கள், தேவன் வல்லமையா பயன்படுத்தினார், அது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னுறாங்க. But I want to show you that this is the normal characteristic of a spirit-filled Christian, ordinary Christian in the New Testament church in the first century. ஆனால் இந்த ஒரு அனுபவம் புதிய ஏற்பாட்டிலே முதலாம் நூற்றாண்டிலே சாதாரண ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய விசுவாசி அவரும் பெற்றிருந்தார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Extraordinary, unspeakable joy. அசாதாரணமான, சொல்லி முடியாத ஒரு மகிழ்ச்சி. Look at Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பார்ப்போம். Verse 46. 46ஆம் வசனம். This verse is about the church that was just formed as a result of Peter's preaching. இந்த வசனம் பேதுருடைய பிரசங்கத்தினால் உருவான, அப்பொழுதுதான் உருவான சபை குறித்து பேசுகிறது. You see, people, 3,000 people came and were baptized. 3000 பேர் வந்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். And how the church it describes how the church functioned in those days. அந்த நாட்களிலே சபையானது எப்படி செயல்பட்டது என்று இங்கே சொல்லப்படுகிறது. Look at verse 41 first. முதலாவது 41ஆம் வசனத்தை கவனிப்போம். Says, then those who gladly received his word were baptized. That day about 3,000 souls were added to them. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். And they continued steadfastly in the apostles' doctrine, fellowship, in the breaking of bread and in prayer. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Now look at verse 46. இப்போ 46 கவனிப்போம். So continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. What a description of the church. சபை குறித்து எப்படிப்பட்ட ஒரு வர்ணனை பாருங்கள். You know, Peter preaches to them. In verse 40 we read that he preaches to them saying, be saved from this perverse generation. 40ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பேதுரு அவர்கள் சொல்கிறான், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று. And these people believe it. இந்த ஆட்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். Baptized. ஞானஸ்நானம் They are பெறுகிறார்கள். added to the church. சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். You know, they were not baptized and then disappear. இவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு காணாமல் போயில்ல. And then come for Christmas and Easter. அதன் பிறகு கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு மட்டும் வந்துட்டு Then போகல. come for communion service. அல்லது திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போகல. They're all wrong ideas. That's not church. பாருங்க, இதெல்லாம் தவறான எண்ணங்கள். சபை என்றால் அது அல்ல. Those kind of people don't receive anything from God. அப்படிப்பட்ட ஆட்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறுவதில்லை. Because they don't pay attention to the word. ஏனென்றால் வசனத்திலே அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. You see, they were added to the church. அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். And then it says they continued steadfastly. பிறகு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். In the teaching of the apostles. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, In fellowship. அந்யோன்யத்திலே, In the breaking of bread. அப்பம் பிட்குதலிலே, And in prayer. பிறகு ஜெபம் பண்ணுவதிலே. This continuous coming together was there. அவர்கள் தொடர்ந்து இப்படி ஒன்று கூடி வந்து கொண்டிருந்தார்கள். And verse 46 says they continued daily in one accord. பிறகு 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இப்படி தரித்திருந்தார்கள் என்று. You know, not only coming together on a Sunday to worship. ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்கும்படி ஒன்று கூடி வந்தது மட்டுமல்ல, But it says from house to house they were meeting together. வீடுகள் தோறும் அவர்கள் இப்படி சந்தித்தார்களாம். They just couldn't keep themselves away from other believers. அவர்களால் மற்ற விசுவாசிகளை விட்டு தங்களை தனியே விலக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. They were fellowshipping with other believers. அவர் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டார்கள். They were clinging to other believers. மற்ற விசுவாசிகளோடு They அந்யோன்யப்பட்டிருந்தார்கள். would go and meet with other believers, talk with them, pray with them, fellowship with them, do something with them. மற்ற விசுவாசிகளை போய் பார்த்து அவளோடு பேசி அவளோடு ஐக்கியப்பட்டு எதையாவது செய்து கொண்டிருந்தார்கள். It's because they are of the same family. காரணம் என்ன? அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவராய் They are இருந்தார்கள். drawn to one another. ஒருவர் பேரில் ஒருவராய் இழுக்கப்பட்டார்கள். That's what the church is all about. சபை என்று சொன்னால் அதுதான். It is not about just coming Sunday morning and going. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தோமா போனோமா என்பது சபை It is அல்ல. about continuing this life. இந்த ஜீவனிலே நிலைத்திருப்பது. It is continuing to come, continuing to hear, continuing to pray together, fellowship together, and meeting house to house also. தொடர்ந்து சபைக்கு வருவது, தொடர்ந்து ஒருவரை சந்திப்பது, ஐக்கியப்படுவது, அது மட்டுமல்ல வீடுகள் தோறும் சந்திப்பது. What a description of the church. சபை குறித்து எப்படிப்பட்ட ஒரு வர்ணனை And one of கவனியுங்கள். the things that it says here is that they live with joy. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களில் ஒன்று, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. They were living with great joy. மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். But now let us look at more specific references. இப்போது இன்னும் குறிப்பான வசனங்களை கவனிப்போம். 1 Thessalonians chapter 1. 1 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் செல்வோம். 1 Thessalonians chapter 1. 1 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் And verse 5 and 6. 5 6 வசனங்கள். Paul is speaking here இங்கே பவுல் பேசுகிறார் about the Thessalonian Christians. தெசலோனிக்கே கிறிஸ்தவர்களை குறித்து. 5 and 6.
5:6. Our gospel did not come to you in word only, but also in power and in the Holy Spirit, and in much assurance, as you know what kind of men we were among you for your sake. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. And you became followers of us and of the Lord, having received the word in much affliction with joy of the Holy Spirit. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. Now these people were not joyful because everything was going well for them. இந்த ஆட்கள் ஏதோ எல்லாமே அவளுக்கு நன்றா இருந்ததுனாலே மகிழ்ச்சியா இல்லை. If everything is going well for you and you are joyful, there's no difference between you and the people in the world. எல்லாமே நல்லா இருந்து நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா பிறகு உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லாம போய்டும். There is no difference between your joy and their joy. உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் அவங்க மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். What is the difference between our happiness and joy and what the people out there experience? நமக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வெளியே இருக்கிற ஆட்கள் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Our joy and happiness is sustained through the toughest periods of our lives. நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையிலே கஷ்டமான காலம் வந்தாலும் தொடர்ந்து இருக்கிறது. As we meet the persecutions and the dangers and all the troubles and trials and so on, as we go through them and as we suffer through them, still we are able to be joyful. உபத்திரவங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் எத்தனை வந்தாலும் அவற்றின் ஊடே கடந்து போகிறோம். அப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு தொடர்ந்து இருக்கிறது. Because our joy didn't come from the world and the situations. ஏனென்றால் நம்முடைய சந்தோஷம் உலகத்திலிருந்தும் அதனுடைய சூழ்நிலையிலிருந்தும் வரவில்லை. Our joy comes from the Holy Spirit. நம்முடைய சந்தோஷம் பரிசுத்த ஆவியிடமிருந்து It's வருகிறது. the joy of the Holy Ghost. இது பரிசுத்த ஆவியின் சந்தோஷமா இருக்கிறது. So Paul is saying here இங்க பவுல் சொல்லுகிறார் that you received the word in the midst of great affliction. மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். You see, the early Christians suffered a lot for the sake of Christ. பாருங்க, ஆதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் மிகுதியாய் கஷ்டப்பட்டார்கள். Because of their faith in Christ, they went through a lot of suffering in their homes. கிறிஸ்துவை விசுவாசித்ததனாலே அவர்கள் வீடுகளிலே மிகுந்த பாடுகளை அனுபவித்தார்கள். Some Christian believers in Christian homes don't understand this. கிறிஸ்துவ வீடுகளில் இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு இது புரிவதில்லை. But those of you who come from other backgrounds understand this. ஆனால் மற்ற பின்னணியிலிருந்து வருகிறவர்களுக்கு இது நன்றாய் புரியும். Understand persecution and affliction. உபத்திரவம், துன்பம் இவற்றை புரிந்து கொள்ள முடிகிறது. Every day some people talking and tormenting you. ஒவ்வொரு நாளும் யாராவது எதையாவது பேசி உங்கள் வீடுகளிலே உங்களை உங்கள் மனதை புண்படுத்துவார்கள். People insulting you, putting you down. உங்களை கேவலப்படுத்தி அசிங்கமாய் People பேசுவார்கள். rejecting you. மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். People making you feel bad. உங்களை மோசமாக எண்ணும்படி செய்வார்கள். This was a thing that was happening just about every home at that time. அந்த நாட்களிலே இந்த காரியம் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்தது. Because they were new Christians. ஏனென்றால் இவெல்லாம் புது கிறிஸ்தவர்களா இருந்தார்கள். And they came from either Jewish background, from being a strict Jew, or from pagan background. இவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தார்கள்? ஒன்று அவர்கள் யூத குடும்பத்திலிருந்து வந்திருப்பார்கள் அல்லது புறஜாதிகள் பின்னணியிலிருந்து வந்திருப்பார்கள். Either way the persecution was severe. எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் உபத்திரவம் கொடுமையா இருந்தது. But in the midst of the persecutions they received the word with the joy of the Holy Ghost. ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். Joy of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. Amazing. This has been the characteristic of the Christian people all the time. வியப்பா இருக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் எல்லா காலகட்டத்திலும் வந்த கிறிஸ்துவுடைய குணாதிசயம் தன்மை இப்படிதான் இருக்கிறது. They say in the early days, as they fed them to lions, as they killed them, as they cut them asunder and did all kinds of things to them, tortured them, they were still expressing joy. என்ன சொல்லுகிறார்கள்? ஆதி நாட்களிலே கிறிஸ்துவை கொண்டு போய் சிங்கங்களுக்கு முன்னே போட்டார்கள், பிறகு வாளால் அவளை வெட்டினார்கள், உபத்திரப்படுத்தி வேதனைப்படுத்தினார்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். Even in the midst of such situations they expressed joy. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்களாம். You know, what is that joy all about? இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? This joy is about the Holy Spirit who has come. இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமா இருக்கிறது. Holy Spirit who's been poured out. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். It's as a result of the knowledge he brings, the assurance he brings, the extraordinary sense of God's presence and the extraordinary assurance of who they are. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் யார் என்கிற ஒரு அசாதாரணமான நிச்சயத்தை கொடுக்கிறார். தேவனை குறித்து ஒரு அசாதாரணமான நிச்சயத்தை உறுதியும் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட விளைவு நிமித்தமாக தான் இந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுவோம்.
verse 1 onwards. முதலாம் வசனத்திலிருந்து Paul writing to Romans says, ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், therefore having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Through whom we have access by faith into this grace in which we stand and rejoice in the hope of the glory of God. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். And not only that, but we also glory in tribulations, knowing that tribulation produces perseverance, and perseverance character, and character hope. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். Now hope does not disappoint, because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Here also is saying the same thing. இங்கேயும் அதே காரியத்தை தான் சொல்லுகிறார். What the Thessalonians were doing, these people are also doing. தெசலோனிக்கே மக்கள் செய்த அதே காரியத்தை இந்த ஆட்கள் செய்கிறார்கள். So he addresses them in this manner. ஆகவே அவர்களுக்கு இப்படியாய் அவர் கூறுகிறார். He says, even in tribulations you are rejoicing. உபத்திரவங்களிலேயும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள். How? எப்படி? Why are you rejoicing even in the midst of tribulation? உபத்திரவத்தின் மத்தியிலே ஏன் நீங்கள் சந்தோஷமா He இருக்கிறீர்கள்? says, because the love of God has been shed abroad in your heart. அவர் சொல்கிறார், காரணம் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. What does it mean to have the love of God shed abroad in our hearts? தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? It means that extraordinary assurance, extraordinary sense of God's presence has come upon us. We know who we are. We know our heavenly Father. We know where we are going, and we know what everything is about. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த அசாதாரணமான ஒரு நிச்சயம், தேவனுடைய அன்பை குறித்த அசாதாரணமான ஒரு உறுதி நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே தேவன் நம்முடைய தகப்பன் என்று தெரியும், நாம் யார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. We know it from the word. வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். We know it from the various tests we can apply to ourselves. பல்வேறு தற்பரிசோதனைகள் மூலமாய் நாம் அதை அறிந்து கொள்கிறோம். But we know it more importantly by the Holy Spirit who's been sent from heaven to give the same thing in an extraordinary manner. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அதே காரியத்தை அசாதாரணமான விதத்தில் நாம் பெறும்படியாய் பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். Assurance from here, இங்கிருந்து நிச்சயம், assurance from here, இங்கிருந்து but நிச்சயம், assurance from heaven also. பிறகு பரத்திலிருந்து ஒரு நிச்சயம். That is what made Peter such a great preacher after day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பேதுரு அவ்வளவு பெரிய பிரசங்கியாராய் மாறினானே, காரணம் இதுதான். Remember, you can preach like an advocate, placing one argument upon the other. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வக்கீலை போல ஒன்றன் பின் ஒன்றாய் வாதங்களை வைத்தும் பேசலாம். But you can preach like a witness. அதே போல ஒரு சாட்சியை போலவும் பேசலாம். When you become filled with the Holy Spirit, you preach more like a witness than like an advocate. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்திருக்கும்போது ஒரு வக்கீலை போல அல்லாமல் சாட்சியை போல உங்களால் பேச முடியும். Because you know what you're talking about. ஏனென்றால் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். That is the kind of preaching Peter was telling about when he said the men of God spoke filled by the Holy Spirit. தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசினார் என்று பேதுரு சொல்லுகிறானே, இப்படிப்பட்ட ஒரு பேச்சை தான் அவன் சொல்லுகிறான். On the day of Pentecost, Peter, this man who hid himself, who ran away, denied Jesus, preached as a witness before the thousands of people. இயேசுவை மறுதலித்து விட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்ட அந்த பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு சாட்சியாய் நின்று பிரசங்கிக்கிறான். Why? ஏன்? How can he do that? எப்படி அவனால் அது முடிந்தது? What was the reason for the overnight change? ஒரே ராத்திரியிலே இவ்வளவு பெரிய மாறுதல் வர காரணம் என்ன? How can the outpouring of the Holy Spirit change him in such a way? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதனாலே அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் எப்படி சாத்தியமாயிற்று? The change is this. மாற்றம் இதுதான். He knows that the Holy Spirit has been poured out. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்காருன்னு தெரியும். Then he remembered. அவனுக்கு ஞாபகம் வந்தது. Jesus said, I will go and send the Holy Spirit. இயேசு சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். Then he thought, well, my Jesus is there now. பிறகு அவன் யோசிக்கிறான், என் இயேசு இப்போது அங்க இருக்கிறார். The one whom I knew personally, talked with, walked with, the one who loves me is there. தனிப்பட்ட முறையிலே நான் அறிந்த அந்த இயேசு, யாரோடு நான் நடந்தேனோ யாரோடு நான் பேசினேனோ அவர் அங்க இருக்கிறார். He said he came from above. அவர் சொன்னார், நான் உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறேன். He said he is the Son of God. தேவகுமாரன் என்று சொன்னார்.
but I had trouble believing it. ஆனால் அதை விசுவாசிக்கிறதிலே எனக்கு பிரச்சனை இருந்தது. But now what he said has happened. ஆனால் இப்பொழுது அவர் சொன்னது நடந்திருக்கிறது. He said, I will go and I will receive from the Father the Holy Spirit and send it. அவர் சொன்னார், நான் போவேன், பிதாவிடமிருந்து பரிசுத்தாவியை பெற்று அவரை அனுப்புவேன். And he has done it. அவர் அதை The செய்திருக்கிறார். Holy Spirit being poured out means that he is there now. ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு விட்டார் என்றால் இப்போது இயேசு அங்கிருக்கிறார் என்று அர்த்தம். My Lord is there now. என்னுடைய ஆண்டவர் இப்போது அங்கிருக்கிறார். I know him. நான் அவரை அறிந்திருக்கிறேன். He is the Son of God. அவர் தேவகுமாரன். He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். He is the eternal Son of God. அவர் தேவனுடைய நித்தியமான And குமாரன். I am called to preach the gospel, his good news. நான் அவருடைய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க If அழைக்கப்பட்டிருக்கிறேன். he is the Son of God, அவர் தேவனுடைய குமாரன் and என்றால், if God is my Father, தேவனுடைய தகப்பன் and என்றால், if he has provided redemption for me, அவர் எனக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார் if என்றால், he came from heaven to die for me and rise again from the dead, எனக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்க பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார் என்றால், if this is true, இது சத்தியம் என்றால், then it is all the more worth that I preach it. பிறகு நான் இதை பிரசங்கிப்பது முற்றிலும் தகும் என்று And சொன்னார். I have no reason to be afraid. நான் பயப்பட காரணமே இல்லை. Why? ஏன்? Because I know now who he is. ஏன்னா இப்ப எனக்கு தெரியும் அவர் யார் என்று. And as a result, I know who I am now. அதன் விளைவாக நான் யார் என்பது இப்ப எனக்கு தெரியும். I am redeemed, நான் மீட்கப்பட்டவன், washed by the blood. ரத்தத்தினால் I am கழுவப்பட்டவன், a child of நான் God. தேவனுடைய பிள்ளை. Heaven is on my side. பரலோகம் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறது. See, this is what I call witness. இதை தான் நான் சாட்சி என்று அழைக்கிறேன். That's why he preaches in that manner. ஆகவே தான் அப்படிப்பட்ட விதத்திலே அவன் பிரசங்கிக்கிறான். True, he is giving a Bible exposition on chapter 16 or Psalm 16 in Acts chapter 2. He is preaching. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் பிரசங்கிக்கும் போது 16ஆம் சங்கீதத்தை விளக்கி போதிக்கிறது என்பது உண்மைதான். That's true. அது உண்மைதான். But he is preaching as a witness, knowing certain things for ஆனால் sure. சில காரியங்களை அவனே அறிந்தவனாய் ஒரு சாட்சியை போல அங்கே பிரசங்கிக்கிறான். All right, go on to Peter now. இப்போது பேதுருவுக்கு செல்வோம். Chapter 1. 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். Verse 18. 18ஆம் வசனம். No, verse 8, I'm sorry. 8ஆம் வசனம் பார்ப்போம். Let me read to you from verse 3 onwards. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who according to his abundant mercy has begotten us again to a living hope through the resurrection of Jesus Christ from the dead. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். To an inheritance incorruptible and undefiled and that does not fade away, reserved in heaven for you. அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக, who are kept by the power of God through faith for salvation, ready to be revealed in the last time. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. In this you greatly rejoice, though now for a little while if need be you have been grieved by various trials. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். So once again these people are believers. மறுபடியும் இந்த ஆட்கள் விசுவாசிகளா They have இருக்கிறார்கள். received abundant mercy as he says. அவர் பரிபூர்ணமான இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று இவரே சொல்லுகிறார். They have been saved with a living hope. அவர்கள் ஜீவனுள்ள நம்பிக்கையினாலே They have ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். a hope that does not fade away. அவருடைய அந்த நம்பிக்கை அழிந்து போகாதது. It's kept there for அது them. அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. But right now for a time they are suffering. ஆனால் இப்போதைக்கு கொஞ்ச காலம் துன்பப்படுகிறார்கள். What kind of suffering? என்ன விதமான துன்பங்கள்? Suffering because of their faith in Christ. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தபடியினாலே பாடுகள், Persecution, opposition. உபத்திரவங்கள், எதிர்ப்புகள். So he says you're grieved because of various trials. அவர் சொல்கிறார் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று. That the genuineness of your faith, verse 7, being much more precious than gold that perishes, though it is tested by fire, may be found to praise, honor and glory at the revelation of Jesus Christ. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். What kind of persecution or what kind of trials are they facing? அவர்கள் என்ன விதமான உபத்திரவங்கள் அல்லது பாடுகளை சந்திக்கிறார்கள்? He is describing it as a test by fire, that they are going through fire.
அவர்கள் அக்கினியின் ஊடே போகிறார்கள் என்று அதை குறித்து சொல்லுகிறார். They are going through fire. அவர்கள் அக்கினியின் ஊடே போகிறார்கள். Have you ever had a problem where you felt like you are going through fire? என்றைக்காவது அக்கினியின் ஊடே போகிறது போல ஒரு பிரச்சனை நீங்கள் சந்தித்திருக்கீங்களா? I'm sure we have all had at one time or the other trials and tribulations where we felt like we are going through fire. நாம் எல்லாருமே உபத்திரவங்கள் சோதனைகளை சந்தித்திருக்கிறோம். அக்கினியின் ஊடே போவது போல நாம் உணர்ந்திருக்கிறோம். Where the genuineness of our faith was on trial. அப்பொழுது நம்முடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்பட்டிருக்கிறது. But it is like gold. ஆனால் அது ஒரு பொன்னை போல இருக்கிறது. The faith that we have is given to us by God and it's pure gold. நமக்கு இருக்கிற விசுவாசம் தேவனால் அருளப்பட்டது. அது சுத்தமான பொன்னை போன்றது. So even if it goes by fire, it will come out all right. ஆகவே அது அக்கினியின் ஊடே போனாலும் நன்றாய் தான் வெளியே வரும். So what are they doing now? ஆகவே அவர்கள் இப்போது என்ன While செய்கிறார்கள்? going through fire, அக்கினியின் ஊடே போகும்போது what are they doing? என்ன Verse செய்கிறார்கள்? 8 says, whom having not seen you love, Yet though also- now you do not see him, yet believing you rejoice with joy inexpressible and full of glory. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்போது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. So what are you doing as you go through the trials? ஆகவே அந்த உபத்திரவின் ஊடே கடந்து போகும்போது என்ன செய்கிறீர்கள்? You are rejoicing with joy, with unspeakable joy, full of glory. சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள். Unspeakable means there is no way to describe this. சொல்லி முடியாதுன்னு சொன்னா அதை விவரிக்கவே முடியல. Inexpressible. அதை வர்ணிக்கவே முடியல. Cannot be defined in human terms. அதை எப்படி வார்த்தைகளால் சொல்றதுன்னு தெரியல. Who is he writing to? யாருக்கு இதை எழுதுகிறார்? Not some special people ஏதோ சில விசேஷமான ஆட்களுக்கு அல்ல. who has received this special blessing from heaven. பரலோகத்திலிருந்து இந்த விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு. Who are these people that have indescribable, unspeakable, inexpressible joy of the Holy Ghost and full of glory? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து மகிழ்கிறார்களே, இவர்கள் யார்? This letter Peter is addressing to some strangers இந்த scattered abroad through various regions. இந்த கடிதத்தை பேதுரு பல்வேறு பகுதிகளில் தேசங்களில் சிதறி இருக்கிற மக்களுக்கு எழுதியிருக்கிறார். He is writing to people in Pontus and Galatia and Cappadocia and Asia and Bithynia. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார். They are strangers to him. He doesn't even know their names. அவர்கள் எல்லாம் அந்நியர்களாக இருக்கிறார்கள். இவருக்கு அவருடைய பெயர் கூட இவருக்கு Very தெரியாது. ordinary people. He doesn't know who they are. அவங்களாம் சாதாரண ஆட்கள். அவங்களாம் யாருன்னு கூட இவருக்கு தெரியாது. But one thing he knows that they have believed in Jesus and they are part of the church. ஆனா ஒன்று அவருக்கு தெரியும், அவர்கள் எல்லாருமே இயேசுவை விசுவாசித்தவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் He's என்று. writing to ordinary people that live in various places. அதாவது பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து வருகிற சாதாரண விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். And he is describing them in this way. அவர்களை தான் இப்படியாக சொல்லுகிறார். He says, I know you're all going through a lot of trouble in your areas. நீங்கள் எல்லாரும் நீங்கள் வசிக்கிற பகுதிகளிலே கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். Going through fire. அக்கினியின் ஊடே போகிறீர்கள். But still in the joy and rejoicing that and happiness that we will have in glory in heaven. மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற என்றால் என்ன அர்த்தம்? பரலோகத்திலே நமக்கு உண்டா இருக்க போகிறதே அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அவருடைய முன் ருசி என்று நாம் சொல்லலாம். The glory that we will experience in everlasting and in eternity is experienced now through the Holy Spirit. நித்தியமாய் மகிமையிலே நாம் அனுபவிக்க போகிற அந்த மகிமையை பரிசுத்தாவின் மூலமா இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம். This is the impact of the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு பாதிப்பு இதுதான். When the Holy Spirit is poured out, ஆவியானவர் பொழிந்தருளப்படும்போது, that is why the book of Hebrews, the author says that we who have been filled with the Holy Spirit have tasted of the powers of the life to come. ஆகவே தான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள் என்று. We have already tasted. ஏற்கனவே ருசி பார்த்து He விட்டோம். says, you and I know something about the heavenly joy. அவர் சொல்லுகிறார், பரலோக மகிழ்ச்சி குறித்து உங்களுக்கு எனக்கும் ஏதோ தெரியும். We are going to go to heaven and enjoy it all eternity. பரலோகத்துக்கு போய் அதை நித்தியமாய் நாம் அனுபவிக்க போகிறோம். But in the old days we used to sing a wonderful song, ஆனா அந்த நாட்கள்ல ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை பாடுவது உண்டு. particularly in the Youth for Christ. அது குறிப்பா யூத் ஃபார் கிரைஸ்ட்ல We used to sing saying, heaven came down and glory filled my soul. அந்த ஆங்கில பாடல் நாங்கள் பாடுவது உண்டு. Heaven came down and glory filled my soul. தமிழ் இல்ல, தமிழ்ல சொல்லுங்க.
பரலோகம் இறங்கி வந்தது மகிமையின் உள்ளத்தை நிரப்பிற்று என்று அர்த்தம் கொள்கிற பாடல். Heaven came down and glory filled my soul. பரலோகம் இறங்கி வந்தது மகிமையின் ஆத்மாவை நிரப்பிற்று. This is the joy, this is a part of the expression of the believer who is filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒரு விசுவாசியினுடைய மகிழ்ச்சி அப்படிதான் வெளிப்படுகிறது. Before he even goes to heaven, he's got it here. பரலோகத்துக்கு அவர் போவதற்கு முன்பாகவே அந்த மகிழ்ச்சியை இங்கே பெற்றிருக்கிறார். And when you got it, you know you got it and others know you got it. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெறும்போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். A person who's got it doesn't have to be like, do I have it or do I not? Please tell me, pastor, if I have it or not. அதை பெற்றுக்கொண்டவர் நான் பெற்றுக்கொண்டேனா இல்லையா பாஸ்டர் தயவு செய்து சொல்லுங்க இப்படி எல்லாம் கேட்கவே மாட்டார். It is evident to you and it is evident to others that you are full of joy, unspeakable, full of glory. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிற மகிழ்ச்சியால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும். Because it is so special. ஏனென்றால் அது அவ்வளவு விசேஷமான ஒரு காரியம். The joy and happiness and the peace that is so heavenly that can be enjoyed in heaven is now ours through the Holy Spirit. பரலோகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானத்தை இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாம் அனுபவிக்கிறோம். And we are enjoying it even as we go through the fire. அக்கினியினுடைய கடந்து போகும்போது கூட அதை We அனுபவிக்கிறோம். are enjoying it when we are having a lot of trouble. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது கூட அதை We are அனுபவிக்கிறோம். enjoying it even when we are walking through our needs, நம்முடைய தேவைகளின் மத்தியிலே கடந்து செல்லும் போது கூட அதை through அனுபவிக்கிறோம். our problems, பிரச்சனைகளோடு, through our difficulties, நம்முடைய கஷ்டங்களினோடு, through the various things, walking through fire, we are full of joy, unspeakable, full of glory. அக்கினியினுடைய கடந்து போகும்போது கூட சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமா இருக்க அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம். And the way he says it is wonderful. அவர் அது சொல்ற விதமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. He says, whom having not seen you love. நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். You do not see him, yet you believe and நீங்கள் rejoice with joy unspeakable, full of glory. நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி You know கூறுகிறீர்கள். what he means? என்ன சொல்றார் These தெரியுமா? people are strangers. He doesn't even know who they are. இந்த ஆட்கள்லாம் இவருக்கு யாருன்னே தெரியாது, முகமறியாதவர்கள். He doesn't know them personally. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. He wants them to know that they should not think that Peter is something special because he has been with Jesus. ஏதோ பேதுரு தான் விசேஷமானவர் ஏன்னா அவர் இயேசுவோடு கூட இருந்தாரு அப்படின்னு இவங்க நினைச்சிட கூடாதுன்னு நினைக்கிறாரு இவர். They must not look at Peter and say, well, Peter, you are especially joyful because you know Christ. பேதுருவை பார்த்து இவங்க சொல்லிட கூடாது, பேதுருவே உமக்கு கிறிஸ்துவை நல்லா தெரியும், ஆகவே நீ ரொம்ப விசேஷமா மகிழ்ச்சியா You இருக்கிறீங்க. met him in the flesh, you touched him, you've seen him, you walked with him. இயேசுவை மாம்சத்திலே கண்டீர், அவரை தொட்டீர், அவரோடு கூட நடந்தீர், பேசினீர். Peter says, there is no difference between me who has seen him in flesh and you who have not seen him. பேதுரு சொல்லுகிறார், மாம்சத்திலே வந்த இயேசுவை கண்ட எனக்கும் மாம்சத்திலே வந்த இயேசுவை காணாத உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. Why? ஏன்? Because the Holy Spirit who's been poured out gives the exact same kind of assurance to you also. ஏனென்றால் நம் மீது பொழிந்தள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதே காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். I cannot have more unspeakable joy than you have. உங்களை காட்டிலும் அதிகமாய் சொல்லி முடியாத சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. It's the joy of the Holy Ghost. அது பரிசுத்த ஆவியின் It's a சந்தோஷம், heavenly joy. அது பரலோக மகிழ்ச்சி. I can't have it any more than you have. உங்களை காட்டிலும் அதிகமாய் என்னால் பெற முடியாது. Meeting Jesus personally in this earth doesn't make much difference. ஏதோ இந்த உலகத்திலே இயேசுவை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்ததனால எனக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் வந்து விட்டது என்று That கிடையாது. is why he says, having not seen you love, and having not you do not see him, yet you believe and rejoice with joy unspeakable and full of ஆகவே glory. தான் சொல்கிறார், காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள், தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைக்கிறீர்கள், அதனாலே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள். I like that. அது எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. This is the same Peter who was preaching in Acts chapter 2. இதே பேதுரு தான் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கிக்கிறார். It is the same one that said, this promise of the Holy Spirit is for you, for your children, and to those who are afar off. இதே பேதுரு தான் சொல்லுகிறான், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் சொந்தமானது என்று. I am one of those who are afar off. தூரத்தில் உள்ள யாவருக்கும் அதுல He நான் was looking at me, he was looking at this church, he was looking at you as he spoke that. பேதுரு இதை சொன்னபோது என்னை, உங்களை, இந்த சபையை பார்க்கிறான். Those who are afar off, தூரத்தில் உள்ள யாவருக்கும் this wonderful promise of the Father is for you. பிதாவினுடைய இந்த அருமையான வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. If you have received this promise, இந்த அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றிருந்தால், if you've been baptized in the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால், then you are full of joy, unspeakable, full of glory. பிறகு நீங்கள் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறீர்கள். You may not have lived in the first century, ஒருவேளை முதலாம் நூற்றாண்டிலே நீங்கள் வாழாமல் you may have போயிருக்கலாம், not
touched Jesus in the flesh. இயேசுவை மாம்சத்திலே வந்த இயேசுவை தொடாமல் போயிருக்கலாம். But ஆனால் today இன்றைக்கு you know him just as much as Peter did. பேதுரு எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருந்தானோ அதே போல நீங்களும் Let அறிந்திருக்கிறீர்கள். me tell you another thing. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். When Jesus walked in this earth, there are many people that came and touched him. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பலர் வந்து அவரை தொட்டார்கள். Remember that woman that touched and got healed. ஞாபகம் இருக்கா? இயேசு வந்து தொட்டு குணமான ஒரு பெண்ணை பற்றி. And the Bible also says that that's not the only case. Many times people asked him, can we touch you? And he said, okay, touch. And they were healed. அவள் மட்டும் அப்படி தொட்டு சுகமாகல. வேதம் சொல்லுது பல சமயத்துல பலர் வந்து இயேசுவை தொடலாமான்னு கேட்டாங்க. தொட்ட யாவரும் குணமானார்களாம். So people touched Jesus. ஆகவே மக்கள் இயேசுவை தொட்டார்கள். Are you sorry that you can't touch him now? இயேசுவை நான் தொட முடியலன்னு வருத்தமா இருக்கீங்களா? I'll tell you something. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. Since he is not in the flesh anymore, இப்பொழுது அவர் மாம்சத்துல இல்லாததனால you can receive more than that woman received and more than all those people received by touching him by your faith. உங்கள் விசுவாசத்தினாலே இப்பொழுது நீங்கள் இயேசுவை தொட்டு அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம், அவரை தொட்ட மற்றவர்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம், நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். Since he has completed his work of atonement and he is seated at the right hand of God, he has got much more to give than he had to give to those people. பாவ நிவாரண கிரியை செய்து முடித்துவிட்டு இப்போது பிதாவின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறதுனாலே அந்த ஆட்களுக்கு கொடுத்ததை காட்டிலும் நமக்கு கொடுப்பதற்கு அதிகம் அவர் வைத்திருக்கிறார். Don't be sorry you cannot touch Jesus. ஆகவே இயேசுவை தொட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. With your faith you can touch Jesus and receive even more than what those people receive. உங்கள் விசுவாசத்தினால இயேசுவை தொட்டு அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். You can experience joy unspeakable full of glory like they have never experienced because they during that time the Holy Spirit was not poured out yet. இந்த சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அதிகமாய் அனுபவிக்கலாம், அவர்கள் அனுபவிக்க முடியாது. ஏன் சொன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியை அப்போது பெற்றிருக்கவில்லை. The Holy Spirit was not poured out when Jesus was walking in this earth. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது ஆவியானவர் பொழிந்தருளப்படவில்லை. So they could not have experienced this joy unspeakable full of glory. ஆகவே சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற இந்த மகிழ்ச்சியை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. Heavenly joy and peace was impossible. இந்த பரலோக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களுக்கு அங்கே சாத்தியமில்லை. But to you and I this heavenly joy is possible. ஆனால் உங்களுக்கு எனக்கு இந்த பரலோக மகிழ்ச்சி சாத்தியமே. It's like going away to heaven. இது பரலோகத்துக்கு போவது போல இருக்கிறது. Heaven has come down. பரலோகம் கீழே வந்திருக்கிறது. Amen. That's what the baptism and the Holy Spirit is about. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் என்று சொன்னால் அதுதான். That is why these great men of God described it as a most glorious experience. They were overawed by it. ஆகவேதான் மிகப்பெரிய தேவதாசர்கள் இந்த அனுபவத்தை மகிமையான ஒரு அனுபவம் என்று சொன்னார்கள். அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். These people were also suffering. இந்த ஆட்களும் பாடுபட்டு வந்தார்கள். But having not seen him, do not see him, yet they believe and rejoice with not ordinary rejoicing, but joy unspeakable, full of glory. ஆனால் அவரை காணாமல் இருந்தும் அவரை தரிசியாமல் இருந்தும் இவள் அவரை விசுவாசித்து சும்மா மகிழ்ச்சியா இருக்கல, சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற அப்படிப்பட்ட சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்தார்கள். 1 John 1:4. 1 யோவான் 1:4. John says, யோவான் சொல்லுகிறார், these things we write to you that your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். Your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. Christians have joy, but their joy needs to be full. கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, ஆனா சந்தோஷம் நிறைவா இருக்கணும். They had it, but what he wanted was that they must be full of joy, abounding joy. அவர்களுக்கு சந்தோஷம் இருந்தது, ஆனா யோவான் சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும், நிறைய இருக்கணும். Abundant joy. பரிபூர்ணமான சந்தோஷம். Because Jesus has promised this just before he was taken up to heaven. ஏனென்றால் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இதை வாக்கு பண்ணுகிறார். And the baptism in the Holy Spirit always leads people to this exceptional, unusual, extraordinary joy. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் எப்பொழுதுமே மக்களை அசாதாரணமான வழக்கத்துக்கு மாறான மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறது. Now we looked at scripture. இப்போது வசனங்களை பார்த்தோம். But look at history also. சரித்திரத்தையும் கொஞ்சம் பாருங்க. Various times of revivals in the various times in history. சரித்திரத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே எழுப்புதல்கள் உண்டாயிருக்கிறது. If you just look at those periods of revivals, you will see the mighty outpouring of the Holy அந்த Spirit. எழுப்புதலின் காலகட்டங்களை பார்த்தால் ஆவியானவர் வல்லமை பொழிந்தருளப்பட்டதை நீங்கள் காணலாம். If you look at the periods of revivals, it will look like the book of Acts. எழுப்புதலின் காலங்களை பார்த்தால் நடவடிக்கைகள் புத்தகத்தை போலவே தான் இருக்கும். அதுவும் Those people experienced what we are talking about. அந்த ஆட்கள் நாம் பேசுகிற இந்த காரியத்தை அனுபவித்தார்கள். Let me say one thing about revival. இந்த எழுப்புதலை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். Whenever it happened, whichever revival you take, it was accompanied by a great spirit of rejoicing and singing. எப்பொழுதெல்லாம் எழுப்புதல் உண்டானதோ அது எப்போ நடந்தாலும் சரி, அந்த எழுப்புதலிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும்
பாடலும் காணப்பட்டது. பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். Wherever there is a great revival, there is some wonderful songs they are singing. இங்கெல்லாம் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாச்சோ கொஞ்சம் ரொம்ப அற்புதமான பாடலாம் பாடினாங்க. Why? ஏன்? They're not just singing the same old ones, just sleepy eyed and dragging it on. ஏன்னா அதே தூக்க கலக்கத்தோடு அப்படியே இழுத்து இழுத்து பாடுற பாடல் அல்ல அதெல்லாம். No. கிடையாது. They want to sing new songs. புது பாடலை பாட விரும்பினார்கள். Because it matches with what they've got inside. ஏன்னா உள்ளவர்கள் பெற்றுக்கொண்டதோடு கூட இதுதான் சரியா ஒத்துப்போகுது. There is an exuberance and joy in them that they want to now leap for joy and sing songs that express this joy. அவளுக்குள்ளே அவ்வளவு பெரிய ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி, ஆகவே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பாடல்களை பாட விரும்பினார்கள். It is not worked up singing. இது ஏதோ அவங்க அடித்து கிளப்பின ஒரு பாடல் அல்ல, அடித்து கிளப்புற உற்சாகம் அல்ல, உற்சாக பாடல் அல்ல. You understand what I'm talking about? என்ன பேசணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். In churches we now have அடிச்சு கிளப்புற பாடல், உற்சாக பாடல், உற்சாக காணிக்கை, உற்சாக எல்லாம் உற்சாகம். Everything is worked up. எல்லாமே ரொம்ப உற்சாகத்துல வந்துருச்சு. இன்னைக்கு உற்சாக காணிக்கை கொடுப்பா. போன வாரம் என்ன கொடுத்தீங்க? உற்சாகம் இல்லாத காணிக்கை கொடுத்தீங்க. It is not worked up. இது உற்சாகத்தினால வந்ததல்ல. It is spontaneous. இது தானாகவே இயற்கையாகவே வந்தது. உள்ள something that is part of their heart and it is flowing out like a big river. உள்ளத்தின் ஒரு பகுதியாக இது இருந்தது, ஒரு நதியை போல புறப்பட்டு வந்தது. They are breaking forth into song because they are filled with the river of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் நதியினால் நிறைந்ததனாலே அது தானாகவே புறப்பட்டு வருகிறது. Take for example John Wesley and Charles Wesley and the revival that happened at that time. உதாரணத்துக்கு ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவங்கள எடுத்துங்க, அந்த சமயத்தில் உண்டான எழுப்புதலை பாருங்க. One of the marked thing during that time was Charles Wesley's and John Wesley's songs, wonderful songs that still dominate the Christian world today. அந்த சமயத்தில் இருந்த எடுத்துக்காட்டான காரியம் என்ன? சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவர்கள் பாடின பாடல்கள் இன்னும் சபைகளில் அது பாடப்படுகிறது. Inspired by the Holy Spirit, they wrote songs that are so wonderful. பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு மிக அற்புதமான பாடல்களை எழுதினார்கள். People sang with such great joy. மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவைகளை பாடினார்கள். I mean, people sang with such fervency and exuberance. அந்த அளவுக்கு மிக தீவிரமாய் உற்சாக மிகுதியினாலே பாடினார்கள். Just one song. ஒரே பாடல். Let me quote it. அந்த பாடலை சொல்ல I think you all know it. எல்லாருக்கும் தெரியும். Charles Wesley wrote it. சார்ல்ஸ் வெஸ்லி அதை எழுதினார். He said, "Oh, for 1,000 tongues to sing my great Redeemer's praise." அவர் சொன்னார், என்னுடைய மிகப்பெரிய மீட்பருடைய துதிகளை பாட 1000 நாவுகளும் போதாது என்று. That is his heart saying it. அது அவருடைய உள்ளம் சொல்லுகிற He wants காரியம். to praise God. He wants to sing God's praises. He says, "I wish I had 1,000 tongues." அவர் தேவனை துதிக்க விரும்புகிறார், துதியின் பாடலை பாட விரும்புகிறார். 1000 நாவல் இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார். People are so worried about this tongue talking business. Tongue talking na anni bhasha. The people are so worried about this tongue talkers or people who speak in tongues. அந்நிய பாஷையில பேசுகிற ஆட்களை குறித்து மக்கள் இன்னைக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க பாருங்க. அந்நிய பாஷையில பேசிட்டார் அவர். இவர் சொல்றார் 1000 பாஷையில பேசினா கூட போதாதுன்றார் அவர். He says even 1,000 tongues is not enough. அவர் சொல்லுகிறார் 1000 மொழிகள் இருந்தாலும் போதாது. Why are you worried about one tongue? One person speaking in tongues. ஏதோ ஒரு ஆள் அந்நிய பாஷையில பேசணும் ஏன் கவலைப்படுறீங்க பாருங்க. John Wesley's heart is saying 1,000 tongues is not enough to praise my Redeemer. ஜான் வெஸ்லி சொல்லுகிறார் 1000 நாவுகள் இருந்தாலும் என்னுடைய மீட்பரை பாட அதெல்லாம் போதாது. What, instead of complaining about one person speaking in tongues, you should aspire to speak in 1,000 tongues or more so that you can sing his praise more fully and in a greater way. ஏதோ ஒரு ஆள் அந்நிய பாஷையில பேசுறான்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்கள் தேவனை அதிகமாய் துதிக்கும்படி 1000 பாஷைகளிலே பேச முயற்சி செய்ய வேண்டும். This is the feeling of all the people there. It was reflected by that song. அந்த அங்கிருந்த எல்லா மக்களுடைய உணர்ச்சியும் இதுதான். இந்த பாடலிலே அதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. They really sang it with great fervency. It மெய்யாகவே was a revival song. அது எழுப்புதல் பாடல், அந்த அளவுக்கு ஊக்கமாய் பாடினார்கள். Because God's Holy Spirit was poured out. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். People were getting saved. மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Mighty work was happening. பலத்த கிரியைகள் நடைபெறுகிறது. And the Holy Spirit was moving in a mighty way. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அசைவாடுகிறார். And one of the marked characteristics is this joy that is expressed through songs. அங்கே ஒரு எடுத்துக்காட்டான காரியம் என்ன? பாடல்கள் மூலமாய் வெளிப்பட்ட அந்த மகிழ்ச்சி. So don't think of songs in an ordinary way. ஆகவே பாடல்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிராதீங்க. It is accompanied by this great outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார், அதன் விளைவா உண்டானது இது.
outpouring of the Holy Spirit brings joy, and joy brings song. பரிசுத்த ஆவியினுடைய ஆவியானவர் பொழிந்தருளப்படும் போது மகிழ்ச்சி உண்டாகிறது, அந்த மகிழ்ச்சினாலே பாடல்கள் வருகிறது. You can't truly express joy fully without song. ஒரு பாடல் இல்லாமல் மகிழ்ச்சியை முழுமையா வெளிப்படுத்த முடியாது. How many of you love songs? எத்தனை பேருக்கு பாடல்கள் பிடிக்கும்? Song is something that helps us to release that joy from our heart. பாடல் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்க அந்த மகிழ்ச்சியை வெளியே கொண்டு வர உதவி செய்கிற ஒன்று. I'm not saying that song is the only thing. அத பாடல் மட்டும்தான், பாடல் மூலமா மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் Various சொல்லல. things happen. பல்வேறு காரியங்கள் நடக்கிறது. When the Holy Spirit is poured out, there is great conviction among people. ஆவியானவர் பொழிந்தருளப்படும்போது மக்கள் அதிகமாக உணர்த்தப்படுகிறார்கள். People are led into great agony of soul, where they begin to realize who they are and how sinful they are, and they turn to God in repentance. மக்களுடைய ஆத்துமா வியாகுலப்பட ஆரம்பிக்கிறது. அவர்கள் யார், எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதை உணர்த்தப்பட்ட பிறகு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். They come to God. தேவனிடம் வருகிறார்கள். They realize their spiritual condition. தங்களுடைய ஆவிக்குரிய நிலையை உணர்கிறார்கள். They turn to God. தேவன் பக்கமாய் திரும்புகிறார்கள். And then they are lifted up to the heights. அதன் பிறகு அவர்கள் உன்னதத்துக்கு உயர்த்தப்படுகிறார்கள். And the joy and rejoicing becomes a part of them. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவருடைய பகுதியாய் மாறி விடுகிறது. It's the exact opposite of what they were before. முன்னே அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நேர் எதிரா இது இருக்கு. They were into conviction, they were into a sense of desperation and agony of soul. முன்னே இப்போது அவர்கள் உணர்த்தப்பட்டு, before they were under conviction and agony of soul. முன்னே அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள், அவருடைய ஆத்துமா வியாகுலத்தில் இருந்தது. When they turned to Christ, பிறகு கிறிஸ்துவண்டை திரும்பினார்கள், they repent, மனம் திரும்பினார்கள், receive Jesus, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். an exact opposite thing happened. பிறகு அதுக்கு நேர் எதிரான காரியங்கள் இப்போது நிகழ்கிறது. That sense of desolation, unworthiness and condemnation is lifted from them. They enter into the joy and the rejoicing of the Holy நான் Spirit. தகுதி இல்லாதவன், பாழாய் போனவன் என்கிற எண்ணமெல்லாம் நீக்கப்பட்டு சொல்லி முடியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அவளை நிறைத்திருக்கிறது. See, that's what the Christian church ought to be. கிறிஸ்தவ திருச்சபை அப்படிதான் இருக்க வேண்டும். That's the message of the New Testament. இதுதான் புதிய ஏற்பாட்டின் செய்தி. What is it? அது என்ன? It's about the Son of God who came to deliver us. நம்மை விடுவிக்கும்படி கீழே இறங்கி வந்த தேவகுமாரனை பற்றியது. He delivers us from guilt, from the power and the pollution of sin. பாவ குற்றத்திலிருந்து, பாவத்துடைய பாதிப்பிலிருந்து, தீங்குகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். And therefore we can sing. ஆகவே நாம் பாட முடியும். Christians are not meant to be people that are just dragging through the day. கிறிஸ்தவன் சொன்னா அப்படியே நாளை போக்க முடியாமல் போக்குகிறவர்கள் அல்ல. Dragging himself to the church. எப்படியோ சபைக்கு கஷ்டப்பட்டு வந்து, Dragging himself to read the Bible. வேண்டா வெறுப்பா வேத வாசித்து, Dragging himself to pray. வேண்டா வெறுப்பா ஜெபித்து, Dragging himself to go to the prayer meeting. பிறகு வேண்டா வெறுப்பா ஜெப கூட்டத்துக்கு போய், Dragging himself to do things. பிறகு வேண்டா வெறுப்பா காரியங்களை செய்து கொண்டு. That's not what a Christian ought to be. ஒரு கிறிஸ்தவர் இப்படி இருக்க கூடாது. I remember in America, ஞாபகம் இருக்கு, அமெரிக்காவில் people used to wait until the service is over. ஆராதனை முடிகிற வரைக்கும் மக்கள் காத்திருப்பாங்க. 12, after 12 they cannot tolerate 1 minute. 12 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. After 12 every restaurant will be filled with Christian people. 12 மணிக்கு மேல எல்லா ரெஸ்டாரண்டும் கிறிஸ்தவர்களால் நிறைஞ்சிருக்கும். All the preachers, all the people will be in the restaurant. எல்லா பிரசங்கியாரும் எல்லா விசுவாசிகளும் அங்கதான் இருப்பாங்க ஹோட்டல்ல. Eat big time. நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கிற நேரம். And then they go home and many men want to go play golf. அதன் பிறகு வீட்டுக்கு போயிட்டு अनेक ஆண்கள் போய் கால்ஃப் விளையாடணும்னு விரும்புவாங்க. So they go to church in the morning. அவ காலையில ஆலயத்துக்கு போவாங்க. There is something wonderful happening in the church. அங்க சபையில அற்புதமான காரியம் நடக்கிறது. But they want to get out quick so they can unwind and get rid of whatever happened in the church quickly. ஆனா என்ன, சீக்கிரமா வெளியே போகணும், சபையில என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிரணும் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. So they say to one another, come on, relax, you are out of the church now. ஆக ஒருத்தர் சொல்லுங்க, கவலை நல்லா ரிலாக்ஸ்டா இருங்க, சபையில இருந்து வெளியே வந்துட்டோம் I've seen நாம. people say, enjoy yourself now. மக்கள் சொல்ல நானே கேட்கிறேன், இப்ப ஜாலியா இருங்கன்னுவாங்க. Wind down. Wind down. சுத்தி டைட் ஆகியாச்சு, இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. ரொம்ப விரச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. I thought we were enjoying in church. நான் யோசிச்சேன் சபையில தான் போய் நம்ம நல்லா அனுபவிக்கிறோம்னு. So when you go from church, you must carry the word in you, that must stay in your heart, that must continue to work in you. You must not try to get rid of it and wind down and get rid of whatever you சபையில இருந்து வெளியே போகும்போது கேட்ட வசனத்தை சுமந்துட்டு போகணும், அதை தியானிக்கணும், அதுல சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சபையில இருந்து வெளியே போனோம்னு கேட்டதெல்லாம் இறக்கி வச்சிரணும், ஜாலியா இருக்கணும். But the early Christians were different. ஆனா ஆதி கிறிஸ்தவர்கள் வித்தியாசமா இருந்தாங்க. That is why I read to you Acts chapter 2 verse 41, 42 and then 46. ஆகவேதான் நடபடி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41, 42, 46 வாசித்து காண்பித்தேன். What did they do?
அவர் என்ன செய்தார்கள்? They just didn't come to church Sunday morning and then played golf in the evening and never showed up at any other time. ஞாயிற்றுக்கிழமை காலையில கோயிலுக்கு வந்துட்டு சாயங்காலம் போய் கால்ஃப் விளையாட்டு அப்புறம் வார நடுவுல தலை காட்டாம போயிடல. They are not just Sunday morning people. ஞாயிற்றுக்கிழமை காலம் மாத்திரம் வருகிற ஆட்கள் அல்ல அவர்கள். They were continuing steadfastly. அவர்கள் தொடர்ந்து உறுதியாய் அதில் தரித்து இருந்தார்கள். They were meeting with one another. ஒருவரோடு ஒருவர் சந்திப்பு நடந்தது. With other believers. மற்ற விசுவாசிகளை போய் praying சந்தித்தார்கள். together. ஒன்றாய் ஜெபித்தார்கள். fellowshipping together. ஒன்று கூடி அந்யோன்யப்பட்டார்கள். sharing the word with one another. தேவனுடைய வார்த்தையை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டார்கள். encouraging with one another. ஒருவரோடு தைரியப்படுத்தினார்கள். witnessing to others. மற்றவர்களுக்கு சாட்சி சொன்னார்கள். They were doing things like that. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். with gladness, praising God, it says. மிகுந்த மகிழ்ச்சியோடு தேவனை துதித்தார்கள் என்று சொல்லுகிறது. So that is the church of the early days. ஆகவே ஆதி நாட்களில் இருந்த சபை இப்படி தான் இருந்தது. They continued daily and steadfastly. This was the thing that was always in their mind. அனுதினமும் இப்படியே செய்தார்கள், இதிலே தரித்து இருந்தார்கள். அவருடைய மனம் எப்போதும் இதில தான் இருந்தது. And so the world saw a different kind of people. ஆகவே தான் உலகம் வித்தியாசமான மக்களை கண்டது. The world doesn't pay much attention to the church and what we do and so on. உலகம் சபையோ அல்லது சபை என்ன செய்கிறது என்பதையோ பார்க்கல. They don't pay any attention to how beautiful your church is or what you do there and all. அது உங்க சபை எவ்வளவு அழகா இருக்கு, சபையில நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அதெல்லாம் பார்ப்பது இல்ல. No. கிடையாது. The world is going to pay attention to you உலகம் as you express joy unspeakable, full of glory. நீங்கள் சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்திருக்குமா இருக்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது உலகம் உங்களை தான் கவனிக்க போகிறது. They'll say, hey, what is that? கேட்பாங்க, என்ன அது? What is that all about? அது என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு? This is amazing. இது வியப்பா இருக்கு. You're going through so much but you're still joyful. இவ்வளவு பாடுகள் ஆனாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. You're going through the test of fire but you're rejoicing. அக்கினியின் சோதனையிலூட போனாலும் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களே. There is a hope that is beyond anything in you. உங்களுக்குள்ளே ஒரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. See, that is why it is our duty to be spirit filled Christians. ஆகவே தான் ஆவியினால் நிரம்பிய கிறிஸ்தவராய் இருப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. That is the way the world will see a different kind of Christian. அப்போதுதான் உலகம் வித்தியாசமான கிறிஸ்தவர்களை காண முடியும். The world has seen religious Christians. உலகம் மதத்திலே இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறது. That go to church Sunday and Monday to Saturday they live like just like everybody else. ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போய்விட்டு பிறகு திங்கட்கிழமையில சனிக்கிழமை வரைக்கும் மற்ற சாதாரண மக்களை போல வாழ்கிற கிறிஸ்தவர்கள். Same burden, same worry, same problem, they talk the same talk and they live the same life. அதே பாரம், அதே கவலை, அதே பேச்சு, மற்றவங்களை போல அதே வாழ்க்கை. And they don't see any difference. அவர்கள் எந்த வித்தியாசத்தையும் காண்பதில்லை. They look at you and they say, well, I'm such and such a religion, so I go to my church and he goes to his church. என்ன சொல்றாங்க, இவரை பார்த்து அவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், அவர் கோயிலுக்கு போறாரு, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், என் கோயிலுக்கு நான் போய்க்கிறேன். If you tell them, why don't you go to church? அவங்களை கேட்டு பாருங்க, ஏன் ஆலயத்துக்கு போக கூடாது? They say, no, we go to our religion. அவங்க சொல்றாங்க, எங்க மதத்துக்கு நாங்க Why போறோம். should we come to yours? உங்ககிட்ட ஏன் வரணும்? What is so special about you? அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கு? What have you got? உங்ககிட்ட என்ன இருக்கு? You got nothing to give. உங்ககிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையே. Why should we come there? ஏன் நாங்க அங்க வரணும்? I see no reason why I should come to your church. அங்க நான் ஏன் வரணும்? எந்த காரணமும் கிடையாதுன்றாங்க. They have not seen any reason in you for coming to your church. உங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு உங்களிடத்திலே அவர்கள் எந்த காரணத்தையும் காண முடியவில்லை. You must show. நீங்கள் தான் காட்ட வேண்டும். And I tell you, there is nothing more than this unspeakable joy and full of glory, that rejoicing that happens in the midst of trials and tribulations that will draw people to you. உபத்திரவங்கள் துன்பங்கள் நடுவிலே சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமா இருக்க அந்த சந்தோஷம் மட்டும்தான் அந்த மக்களை உங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர முடியும். It will say something to them. அது அவனுக்கு ஏதோ ஒன்றை சொல்லும். It will give them hope. நம்பிக்கையை கொடுக்கும். It will make them ask you what it is. அது என்ன என்று உங்களை கேட்கும்படி செய்யும். They'll be drawn to you. அவர்கள் உங்கள் பக்கமா இழுக்கும்படி செய்யும். When you open your mouth and tell them, you will not be like an advocate trying to prove something to them. You'll be a witness. நீங்கள் வாயை திறந்து அவளோடு பேசும்போது ஒன்றை நிரூபிக்க விரும்புகிற வக்கீலை போல பேச மாட்டீர்கள், சாட்சியை போல பேசுவீர்கள். That's why you shouldn't worry about studying great apologetics to be able to answer all the questions. ஆகவே தான் மக்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த காப்புரைகள் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It's all right to study. அதெல்லாம் படிக்கிறது நல்லதுதான். But the thing is, the person's salvation is not going to depend on apologetics. ஆனால் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு நீங்கள் சொல்லுகிற அந்த காப்புரையில தான் அடங்கி இருக்குன்னு கிடையாது. It's going to be in what you say, the words of life. நீங்கள் பேசுகிற ஜீவ வார்த்தைகள் இருக்கு, அதுல தான் அடங்கி இருக்குது. Amen. ஆமென். You being a witness. நீங்கள் சாட்சிகளா இருப்பதில் அடங்கி இருக்கு. Opening your mouth and telling him in such a way that he is convinced that you know what you're talking about, you can be believed upon. நீங்கள் வாய் திறந்து பேசும்போதே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், எதை விசுவாசிக்கிறீர்கள் என்ற நிச்சயம் உறுதி அவருக்குள்ள உண்டாகும். Today's world is filled with evil. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. Look at all that's happening now. இன்னைக்கு நடக்கிற காரியங்களை கொஞ்சம் பாருங்க. Someone told me that in America
since this event took place, every church is filled to overflowing. யாரோ சொன்னாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு அமெரிக்கால எல்லா சபைகளும் நிரம்பி வழிதான். What a good time to go to church. சபைக்கு போக எவ்வளவு நல்ல நேரம் பாருங்க. Really, I mean, you know, if ever people ever thought about church, right now they are thinking about church. மக்கள் சபை குறித்து நினைச்சு பார்க்கறாங்கன்னா அது இப்பதான் நினைக்கிறாங்க. I don't know what the churches are doing about it. சபைகள் இத பத்தி என்ன பண்ணுதுன்னு தெரியல. I don't know how they are preaching the word or what. எப்படி அவங்க வசந்த பிரசங்கம் பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. But people are thinking about God. மக்கள் தேவனை குறித்து சிந்திக்கிறார்கள். Because of these things that are happening. நடக்கிற இந்த காரியங்களை கண்டு. Because of the uncertainties of life. வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை கண்டு. People are rushing to churches, they are overflowing it. மக்கள் சபைக்கு ஓடுறாங்க, நிரம்பி வழியுது சபைகள். Never go to church are going. சபைக்கு போகாத ஆட்கள் எல்லாம் போறாங்க. Why? ஏன்? Very simple. There is no security in the world. உலகத்திலே பாதுகாப்பு என்பது கிடையாது. It has always been like that, but now it is very clear to them. எப்போதும் அப்படிதான் இருந்துட்டு வருது, ஆனா இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது அது. Now they feel it more. இப்போ அதிகமா உணர்றாங்க. So now they are running. ஆக ஓடுறாங்க. Do you know there's a lot of people in trouble, not like that, but in trouble here in this world around you. There are looking that will go anywhere with you if they only knew that you had some answer. இன்றைக்கு உலகத்திலே உங்களை சுற்றி என்னுடைய பிரச்சனைக்கு பதில் இருக்கிறது என்று தெரிகிற இடத்துக்கு எங்கு வேண்டுமானாலும் ஓடக்கூடிய ஆட்கள் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. Amen. Amen. You got it. உங்ககிட்ட இருக்குது. I am preaching not to fill your head, but so that you may know and you may do it. Speak it there. உங்களுடைய தலையை நிரப்பல்ல, நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்வதற்காக தான் இவைகளை பிரசங்கிக்கிறேன். When they know you got the answer, உங்ககிட்ட பதில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா people will come to you. மக்கள் உங்களிடம் வருவார்கள். When you say come to church, they are ready to come. அவரே நீங்க சபைக்கு வாங்கன்னா அவங்க ரெடியா They are வந்துருவாங்க. in such trouble, they are ready to stand upside down if you tell them. அவங்க அவ்வளோ பிரச்சனையில இருக்காங்க, தலைகீழா நில்லுங்கன்னா கூட நிப்பாங்க. தலையை கீழ வச்சு காலை மேல தூக்குவாங்க. There are people that will do. Yes. செய்ய ஆட்கள் இருக்காங்க. Yes. Look at the kind of spiritual leaders that are there in various circles, what they are doing. பல்வேறு இடங்கள்ல இருக்க பல்வேறு ஆன்மீக தலைவர்களை கொஞ்சம் பாருங்க. People will do anything. எதை வேணாலும் செய்வாங்க மக்கள். Looking for answer. பதிலை தேடி அலைகிறார்கள். You got the answer. உங்ககிட்ட இருக்கு அந்த பதில். And one of the greatest things that you must manifest, you have a duty to manifest in this world, is joy unspeakable, full of glory. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. அது என்ன? சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமா இருக்கு இந்த சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். Shall we all stand together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Okay. Praise God. Let's lift up our hearts and thank God. எல்லாரும் நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, thank you, Jesus. What a great privilege you have given us. இவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். Father, we thank you for this great privilege that you have given us. பிதாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய சாக்கியத்துக்காக You ஸ்தோத்திரம். put part of heaven into us. பரலோகத்தின் ஒரு பகுதியையே எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீரே. You have put part of you into us. உம்முடைய ஒரு பகுதியை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர். By pouring out the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்ததின் மூலமாக Given us the heavenly joy. பரலோக மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். For this world to see. இந்த உலகம் காணும்படியாக. The world is so full of evil. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. The world is hurting. உலகம் காயப்பட்டு கொண்டிருக்கிறது. The world is in tears. உலகம் கண்ணீரில் இருக்கிறது. The world is இருக்கிறது. in problems. உலகம் பிரச்சனைகளில் The world இருக்கிறது. is in difficulty. உலகம் கஷ்டங்களில் இருக்கிறது. And we have the heavenly joy, joy unspeakable. சொல்லி முடியாத அந்த பரலோக மகிழ்ச்சி எங்களிடம் இருக்கிறது. Glorious joy. மகிமையான இந்த மகிழ்ச்சி. Father, I pray that you will help people to realize today. பிதாவே மக்களே உணரும்படி உதவி செய்வீராக. May they be mighty witnesses. அவர்கள் பலத்த சாட்சிகளாய் திகழட்டும். Oh, we realize that is why we need to be spirit filled more than ever. ஆகவேதான் முன்னை விட அதிகமாக நாங்கள் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை And உணர்கிறோம். be continuously filled with the Spirit. தொடர்ந்து நாங்கள் ஆவியினாலே நிறைந்திருக்கட்டும். And to work being filled with the Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் வேலை செய்யட்டும். Every heart long and thirst for that. ஒவ்வொரு உள்ளமும் அதற்காக ஏக்கம் கொள்ளட்டும், தாகம் கொள்ளட்டும். So that the world around us may be blessed by us. எங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் எங்களால் ஆசீர்வதிக்கப்படட்டும். We give you all the glory. சகல மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song. இந்த பாடலை பாடுவோம்.